நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே சில தகவல்களை நாம் பரிமாறி வருகின்றோம். வரலாற்றிலே ஒரு சிறிய நிகழ்ச்சி. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருந்த இடம் எந்த இடம் தெரியுமா? பூக்களும் செடிகளும் நிறைந்த ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்துடைய நடுப்பகுதியிலே அமர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களை சுற்றி ஒரு தேனீ ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கின்றது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சுற்றி சுற்றி அந்த தேனீ வந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், அலியே, இந்த ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்ற இந்த தேனீ என்ன பேசுகின்றது, என்ன பேசியது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நமது தலைப்பகுதியை சுற்றி வருகின்றது என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அது ஏதோ ரீங்காரம் இடுகின்றது என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் தங்களிடத்திலே அது பேசியது எனக்கு தெரியாது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இன்ன ஹாதிஹி நஹலத கத் இஸ்தலாஃபத்னா அல் யௌம, நமக்கு இந்த தேனீ இன்றைய தினம் ஒரு விருந்தளிக்கப் போகின்றதாம். அது விருந்தளிப்பதை விரும்புகின்றதாம். இதைத்தான் இடத்திலே அந்த தேனீ வந்து பேசியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். தேனீ நமக்கு விருந்தளிக்கப் போகின்றதா? எப்படி நாயகமே என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே விளக்கம் கேட்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி அவர்களே, என்னிடத்திலே இந்த தேனீ என்ன பேசியது தெரியுமா? நான் உங்களுக்காக, உங்கள் இருவருக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேனீயை சேகரித்து வைத்திருக்கின்றேன். அந்த இடத்திற்கு நீங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்தில் இருக்கின்ற தேன் உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய விருந்துக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட தேனை அவர் எடுத்து வருவார் என்பதாக அந்த தேனீ என்னிடத்தில் வேண்டுகோள் வைத்தது. நீங்கள் சென்று அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று தேனை கொண்டு வர முடியுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை கொண்டு வருவதற்காக வேண்டி சென்றார்கள். அதே போல் அந்த குறிப்பிட்ட இடத்திலே போய் பார்க்கும் பொழுது அங்கே தேன்கூடு இருந்தது. அந்த தேன்கூட்டில் இருக்கின்ற தேனை பிரிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருகின்றார்கள். அந்த தேனை சாப்பிட்டால் அவ்வளவு இனிமையாக சுவையாக இருக்கின்றது. அது தேனை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தேனீயை பார்த்து பேசுகின்றார்கள். என்ன பேசுகின்றார் என்று சொன்னால், பூக்கள் பல வகை இருக்கின்றது. எல்லா பூக்களுமே இனிப்பாக இருப்பதில்லை. அவைகளை சாப்பிட்டு பார்த்தால் கசப்பாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பல வகை பூக்களிலிருந்து சேகரிக்கின்ற தேன் எப்படி இனிப்பாக மாறுகின்றது என்று தேனீயை நீ எனக்கு சொல்லித்தர முடியுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனீயை பார்த்து பேசுகின்றார்கள். அப்பொழுது அந்த தேனீ பேசுகின்றது. நாம் அவசியம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன சொல்கின்றது?
யா ரசூலல்லாஹ், இந்த பூக்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற நீர் சத்துகள் அவைகள் தேனாக மதுரமான இனிப்பாக மாறுவதில்லை. மாறாக அந்த ஈரத்தை, பூக்களில் இருக்கின்ற அந்த ஈரப்பசையை நாங்கள் உறிந்து எடுத்துக்கொண்டு அந்த உறிந்து எடுத்ததோடு நின்று கொள்ளாமல் தங்கள் மேல், தங்களுடைய குடும்பத்தார் மேல் நாங்கள் ஸலவாத்து ஓதிக்கொண்டு ரீங்காரமிட்டு பறந்து கொண்டிருப்போம். அப்படி பறந்து கொண்டு எங்களுடைய கூட்டிற்கு சென்று அந்த குறிப்பிட்ட பகுதியிலே அதை நாங்கள் சேகரிக்கும் பொழுது அது அதே மதுரமாக மாறிவிடுகின்றது என்பதாக அந்த தேனி சொன்ன செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலில்லாஹ் சொல்லித் தருகின்றார்கள். தேன் எப்படி சுவையாகின்றது என்பதற்கு சொல்லி காட்டப்படுகின்ற ஒரு சிறிய சம்பவம். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலவாத்தின் மூலமாக நாம் அதனுடைய சிறப்பை தெரிந்து கொள்வதற்கு இந்த சான்று போதும் என்று நினைக்கின்றேன். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹலகி சையதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.